ஆகஸ்ட் 23, 2017 அன்னைக்கு தான் நம்மளோட ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற இந்த கேம் சிங்கப்பூர்ல வந்து லான்ச் ஆகிடும். லான்ச் ஆகும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் லோகோ, ஃப்ரீ ஃபயரோட ஃபர்ஸ்ட் லோகோ. அதுக்கப்புறம் இதுதான் லோடிங் ஸ்கிரீன். ஓகே, ஸோ லோடிங் ஸ்கிரீன், அதுக்கப்புறம் லாபி எல்லாம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அந்த ஆரம் கேரக்டர் கூட வந்து கிடையாது. ஓகே, ஸோ வேற ஏதோ கேரக்டர் வச்சு தான் கேமே வந்துச்சு. 2017 ஆனம்லாம் வந்து கிடையாது. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் லாபி இதுதான். அதோட கிராஃபிக்ஸ், கேம் பிளேலாம் வந்து பாருங்க கொஞ்சம் எல்லோ கலர். ஓகே, ஸோ எல்லோ அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்துச்சு. ஓகே, இந்த கேம்ல அப்போ ஒரே ஒரு மோடு தான். ஓகே, பேட்டில் ராயல் மோடு மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுதான் ஃப்ரீ ஃபயரோட ஃபர்ஸ்ட் மேப். ஓகே, மேப். அதுக்கப்புறம் ஏரோப்ளைனை வந்து பாருங்க. ஏரோப்ளைன் பத்திங்க அப்படின்னா கிரே கலர்ல ஒரு மாதிரி லோ கிராபிக்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜம்பிங் ஸ்டைல், அதுக்கப்புறம் அந்த லான்ச்சிங் ஸ்டைல்லாம் வந்து பாருங்க இப்படிதான் இருந்துச்சு. ஓகே, 2017 வரைக்கும் இப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2018 அப்புறம் தான் நிறைய பேர் இந்த ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற இந்த ஒரு கேமை டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, இந்த கேமை பத்திங்க அப்படின்னா மக்கள் கிராஜுவலா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மக்களுக்கும் இந்த கேமை பத்தி கொஞ்சம் புரிதல் வந்துச்சு, புரிய ஆரம்பிச்சது. ஓகே, அதுக்கப்புறம் லாபி எல்லாம் இந்த மாதிரி தாங்க வந்து சேஞ்ச் ஆச்சு. ஓகே, இப்படிதான் 2018 இருந்துச்சு, பாப்புலரா ஆச்சு. ஓகே, ஏரோப்ளைன்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சிச்சு. ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் பத்திங்க அப்படின்னா செம்மையா வந்து பண்ணிருந்தாங்க. 2017 பத்திங்க அப்படின்னா அந்த லேண்டிங் ஸ்டைல வந்து பாருங்க இந்த மாதிரி தான் கிளாசிக்கா ஸ்ட்ராங்கா வந்து பில்ட் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் அந்த பேராஷூட் ஓப்பனிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கேம் பிளே அண்ட் கிராபிக்ஸ் எல்லாம் பத்திங்க அப்படின்னா மேசிவான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ஓகே, லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பீப்பிள்ஸ் கிட்டேயோ நல்ல பேரை வந்து வாங்குச்சு. ஓகே, ஃப்ரீ ஃபயர் அப்படின்றது ஒரு குட் கேம் அப்படின்ற மாதிரி பீப்பிள்ஸ் பேசிக்கிட்டாங்க. 2018 தான் நமக்கு மேப் சேஞ்ச் ஆகுது. ஸோ நிறைய நியூ பிளேசஸ் பத்திங்க அப்படின்னா 2017 காட்டிலும் 2018 வந்து ஆட் பண்றாங்க. டீடைல்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ட்ரீ ஆகட்டும், பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேசிவான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் மார்ச் 2018 பத்திங்க அப்படின்னா இதோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. நிறைய கேமர்ஸ் வந்து உள்ள வராங்க. ஓகே, ஏகப்பட்ட கேமர்ஸ் வந்து உள்ள வராங்க. மார்ச் 14 பத்திங்க அப்படின்னா சென்டோசா அப்படின்ற ஒரு நியூ பிளேஸ் கரினக்காரன் வந்து ஆட் பண்றான். ஓகே, ஆட் பண்ணதுதான் பண்ணானுங்க. அது பயங்கரமான ஒரு பாப்புலாரிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஓகே, அந்த பிளேஸுக்கு பத்திங்க அப்படின்னா நிறைய பீப்பிள்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. நிறைய வந்து லூட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சாங்க. இப்படியே கேம் போயிட்டு இருந்துச்சு. அடுத்து மார்ச் 21 நிகிதா கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து வருது. ஓகே, இந்த கேரக்டர் மக்களுக்கு நடுவில் செம்மையா ஃபேமஸ் ஆகுது. நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கெல்லி, ஒலிவியா, ஆண்ட்ரோ, ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. கேரக்டர் சிஸ்டமே வந்து உருவாச்சு. ஓகே, கிராஜுவலா பத்திங்க அப்படின்னா அந்த கேரக்டர் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பீப்புளுக்குமே இந்த கேரக்டர் கான்செப்ட் ரொம்ப வந்து பிடிச்சி போச்சு. ஓகே, கேரக்டர் மேல ஒரு பாண்ட் உருவானுச்சு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட கரினாகரம் பத்திங்க அப்படின்னா மார்ச் 24 அன்னைக்கு கேரக்டர்லாம் பத்திங்க அப்படின்னா எமோட்டை வந்து லான்ச் பண்றாங்க. ஓகே, டிஃபால்ட் எமோட்டா லாபியில மட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்க முடியும். இது வந்து டிஃபால்ட் எமோட் தான். ஓகே, நம்ம வந்து தனியாலாம் வந்து போட முடியாது, லாபியில மட்டும் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்படி வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரேங்க் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்பதான் ஹீரோய்க்கும் லான்ச் பண்றாங்க. ஹீரோய்க்குன்னா ரொம்ப பெருசு. ஓகே, நிறைய பீப்புள்ஸ் பத்திங்க அப்படின்னா ஹீரோய்க்கு எப்படியாச்சும் வந்து போயிடணும். ஓகே, ஹீரோய்க்கு எப்படியாச்சும் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மைதாங்க. அப்பெல்லாம் ஓல்டு பிளேயர்ஸ் கேட்டு பாருங்க, ஹீரோய்க்கு தான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும். அப்பெல்லாம் ஹீரோய்க்குனாலே ஒரு கெத்து. ஓகே, அதுக்கப்புறம் ஏப்ரல் 2 இந்த யூஏவி சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஓகே, லான்ச் பண்றாங்க. ஸோ அப்பதான் புதுசா வந்து யூஏவி சிஸ்டம் ஆஃப் கேனல்லாம் வந்து வருது. ஓகே, அதுக்கப்புறம் ஏப்ரல் 20 நமக்கு MP79 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னை வந்து லான்ச் பண்றாங்க. லான்ச்சரை லான்ச் பண்றாங்க MP79 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்ன ப்ரோ M79 அப்படின்னா அந்த டைம்ல அதோட பேர் பத்திங்க அப்படின்னா MP79. ஓகே, இது எத்தனை பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 10 அப்பதான் அந்த ஸ்கேட் போர்டு சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஓகே, ஸ்கேட் போர்டு, அதுக்கப்புறம் அந்த லேண்டிங் பத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கரீனா கொண்டு வராங்க. இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நடக்குது. ஓகே, டே பை டே அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 22 நம்ம கேமுக்குள்ள மஷ்ரூம்லாம் வந்து வருது. ஓகே, அந்த மஷ்ரூம் வந்தோன்னா பிளேயர்ஸ் கிட்ட பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருந்துச்சு. ஓகே, லூட்டர்கள் பத்திங்க அப்படின்னா முக்கியமான மஷ்ரூம் வந்து இருந்துச்சு. லெவல் 1 மஷ்ரூம், லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மஷ்ரூம் பிடிச்சா இபியும் அச்சிபியும் கிடைக்கினா நிறைய பேர் பத்திங்க அப்படின்னா மஷ்ரூம் தேட ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஏன்னா அந்த காலத்துல ஆளா கிடையாது. அச்சிபியை பத்திரமா வச்சுக்கிறது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் மே 2 ஓகே, மே 2 MP40 வந்து லான்ச் பண்றாங்க. ஓகே, MP40 புதுசா அப்பதான் வந்து வருது. ஓகே, அது கூட சேர்ந்து ப்ரோக்ராட்டரி மேப்பையும் நம்ம கேம்ல கொண்டு வராங்க. ரெண்டுமே பயங்கரமான ஹிட் ஆகுது. ஓகே, அதான் ப்ரோக்ராட்டரி மேப்னு 7 நம்ம கேம்ல வருது. அந்த ப்ரோக்ராட்டரி மேப்ல நிறைய பிளேஸ் வந்து ஆட் பண்றாங்க. ஓகே, ஓல்டு பிளேயர்ஸ்க்கு தான் வந்து தெரியும். ஓகே, ப்ரோக்ராட்டரி மேப்ல எவ்வளவு மெமரிஸ் இருக்குன்னு, கோல்டன் மெமரிஸ். அந்த காலம் தான் திரும்பியே வந்து வராப்பா. ஓகே, ப்ரோக்ராட்டரி மேப் அந்த மாதிரி ஒரு மேப் நிறைய பிளேசஸ் வந்து இருக்கு. இந்த டைட்டில் பத்திங்க அப்படின்னா நிறைய கேமுக்குள்ளே ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மே 18 ஆட்டோ வந்து லான்ச் பண்றாங்க. ஓகே, நம்ம கேம்ல வந்து லான்ச் பண்றாங்க. ஆட்டோ கிராட்டரி மேப்ல நிறைய தென்பட்டுச்சு, நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஜூன் மாசம். ஓகே, ஜூன் மாசம் பத்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலைட் பாஸ் நம்ம கேமுக்குள்ள வந்துச்சு, லான்ச் ஆனிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் எலைட் பாஸ் பத்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து போடலாம். ஓகே, பட் ஒரு சில ராசி இருக்கிறவங்க மட்டும் சும்மா எலைட் பாஸ் வந்து போட்டாங்க. ஸோ அன்னைக்கு யாருக்குமே தெரியாது எலைட் பாஸ் தான் இந்த கேமுக்கு ஒரு பெரிய நேம் வாங்கி கொடுக்க போகுது, இந்த கேமுக்கே ஒரு ரிவால்வேஷன் கொடுக்க போகுதுன்னு அன்னைக்கு யாருக்குமே தெரியாது. பட் அன்னைக்கு தான் எலைட் பாஸ் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ நிறைய பெனிஃபிட்டை வந்து கொடுத்தாங்க. ஓகே, லோ டைமண்டுக்கே
கிடைச்சிச்சு. அன்னைக்கு ஒரு சில பேரால தான் அஃபோர்ட் பண்ணவும் முடிஞ்சு இந்த எலைட் பாஸ் ஒரு புது முகத்தையே வந்து கொடுத்துச்சு ஃப்ரீ ஃபயர். ஓகே அதுக்கப்புறம் ஜூன் 6ஆம் தேதி போல நமக்கு ஒரு புது கன்னு வந்து வந்துச்சு. ஓகே ஸோ ஃபமாஸ் அப்படின்ற ஒரு கன்னு வந்து வருது. இந்த கன்னு நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேவரட் கன்னா வந்து மாறுது. ஓகே ஸோ அப்போ இருக்கிற ஃபமாஸா பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா டேமேஜ் போகும் பேலன்ஸா இருந்த சமயம். ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் ஈவெண்ட் எல்லாம் வந்து வருது. ஓகே ஸோ அது வந்து பிரசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோ. ஓகே ஸோ ஃபுட்பால் அந்த ஃபீவர்ல டிஷர்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த டவுசர் அதுலயும் ஒரு சில கலர்லாம் மறக்கவே முடியாது. ஓகே அந்த ஒயிட் ஜெர்சி எல்லாம் இப்போ வந்து அழிஞ்சு போச்சு. பட் அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட் ஜெர்சி எல்லாம் எப்போ ஞாபகம் இருக்காங்க அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து வருதா? எத்தனை பேர்கிட்ட அந்த ஒயிட் ஜெர்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் கிரீன் கலர் ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலரா ஜெர்சி எல்லாம் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த ஜெர்சி எல்லாம் ரொம்ப வந்து பிடிச்சி போயிருது. ஓகே ஸோ பிளேயர்ஸ் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாப்புலர் ஆகுது. ஃப்ரீ ஃபயரோட டெவலப்பரும் அவரோட வேலையை ரொம்ப செம்மையா வந்து செய்யறாரு. ஓகே ஸோ செம்மையா இன்ட்ரெஸ்டிங்கா அப்படி கேம் வந்து போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான லாபி வந்து வருது. அதுலயும் அந்த ஃபுட்பால் லாபி தான். ஓகே ஸோ இன்ன வரைக்கும் நம்ம கேம்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாபினே வந்து சொல்லுவேன். ஓகே ஸோ அந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாபி ஓல்டு பிளேயருக்கு அவ்வளோ 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 வந்து பிடிக்குங்க. ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஜூன் 19 அந்த ஃபெஸ்ட் கேரக்டர் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா பீப்பிள்ஸுக்கு ரொம்ப வந்து பிடிச்சி போயிருது. ஏன்னா 2 குத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனிமி செத்து போயிடறான். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே ஸோ அது வந்து ஓல்டு ஃபேக்டரி எல்லாம் இருக்கும்போது அந்த ஓல்டு ஃபேக்டரிக்குள்ள இறங்கிட்டு கீழேயும் சரி மேலேயும் சரி. ஓகே அந்த ஃபேக்டரி டாப்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பிளேயர்ஸ் இறங்குவாங்க. ஓகே ஸோ எல்லாருமே அப்படியே கையில குத்தி தான் கில் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் கில் எடுப்பாங்க. ஓகே ஸோ அதெல்லாம் ஒரு காலம். இப்போ அது இல்லைங்க. ஓகே ஸோ அதை பத்தி நினைச்சாலே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வந்து கலங்குது. எத்தனை பேர் அந்த மாதிரி ப்ளே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஜூன் 21 ஆட்டோ அப்கிரேட் லெவல் சிஸ்டம் வந்து வருது. அந்த கீழே வந்து கிடக்கும். கேஸ் நம்ம அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா வெஸ்ட் எல்லாம் வந்து அப்கிரேட் ஆகும். கேஸ் இந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் ஜூலை மாசம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் எலைட் பாஸ் வந்து வருது. கேஸ் செகண்ட் எலைட் பாஸ் ஒரு பயங்கரமான மேசிவான ஹிட். ஹிப்பா பிளேட் நிறைய பேர் பிடிச்சி போகுது. அதுக்கப்புறம் மாசம் எலைட் பாஸ் வந்து வருது. அதுக்கப்புறம் ஜூலை மாசம் கேஸ் 4th ஜூலைல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரியேட் சிஸ்டம் கிரியேட் பாக்ஸஸ் அதுக்கப்புறம் வாலெட் எல்லாம் கேஸ் கன் பாக்ஸஸ் எல்லாம் வந்து வருது. கேஸ் ஓபன் பண்ண பர்மனெண்ட் விளையாடுது டேஸ்ல கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் தர்ணக்காரன் வந்து லான்ச் பண்றான். அதுக்கப்புறம் டைமண்ட் ராயல். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டைமண்ட் ராயல் நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதில் ஃபர்ஸ்ட் பண்டல் எது தெரியுமா? ஓகே ஸோ அந்த கிரீன் டைனோ பண்டல் தான். ஓகே ஸோ வெரி வெரி ரேர் பண்டல் இந்த கிரீன் டைனோ பண்டல். ஓகே ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமண்ட் ராயல். அதுக்கப்புறம் ஜூலை 21 இந்த பலோமா கேரக்டர் அதுவுமே என்ட்ரி கொடுக்குது. கேரக்டர் எல்லாமே மேசிவான ஒரு ஹிட் தான். ஓகே ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே முத்தா இருக்கு. ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஜூலை 23 பார்த்தீங்க அப்படின்னா புலுகுலு வால் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேம்ல வருது. வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப குட்டியா தான் இருந்துச்சு. ஓகே ஸோ அந்த குட்டிகளா இருக்குல்லையா? ஓகே ஸோ அப்படிதான் வந்து இருந்துச்சு. ஸோ இவ்வளவுதான் வந்து சைஸ். ஓகே ஸோ அதுக்கப்புறம் தான் பெரிய அழுவாச்சு. இந்த அதுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு இந்த ஃப்ரீ ஃபயர் ஆக்சஸ் ஆகலாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஜூலை 26 ஃபர்ஸ்ட் டைம் டைமண்ட் ராயல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைக்கல்கான ஸ்கில் வந்து வருது. ஓகே ஸோ கோல்டன் ஜீப் இதுவும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு யூனிக்கான டைமண்ட் ராயல் பா. ஓகே ஸோ அந்த டைமண்ட் ராயல் அந்த ஜீப் ஸ்கின் அப்போ பயங்கரமான ஃபேமஸ். ஓகே ஸோ அது வந்து லைட் எல்லாம் வந்து எரியும் சூப்பரான ஒரு ஜீப்புக்கான ஸ்கின். ஓகே ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் வந்து விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 27 பார்த்தீங்க அப்படின்னா மான்ஸ்டர் ட்ரக்கையும் ஏர் டிராப் மூலியமா விழுகிற மாதிரி நம்ம கேம்ல லான்ச் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிஸ்டம்லாம் நிறைய வந்து வருது. ஓகே அந்த லோட் அவுட் எல்லாம் அந்த காலகட்டத்திலலாம் வர ஆரம்பிக்குது. அதுவும் குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 29 இருந்து தான் நிறைய லோட் அவுட். ஓகே லெக் பாக்கெட் அதுக்கப்புறம் இந்த ஸ்கேனர் ஆர்மர் சப்ளை கிரியேட்டிவ் போன் ஃபயர் ரீசப்ளை மேப் பவுண்டரி டோக்கன் ஏர் டிராப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லோட் அவுட் வந்து வர ஆரம்பிக்குது. ஓகே இப்போ எதுவுமே இது நம்ம கேம்ல இல்ல. எல்லாத்தையும் தூக்கிட்டு என்னமோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றேனே வந்து தெரியல. ரைட்டு அப்ப அந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க. இதை வச்சுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் புஷிங்லாம் சும்மா தரமா பிளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 2 ஓகே ஆகஸ்ட் 2 ஸ்பீட் அன்ஸ்கின் வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் கன். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 16 பார்த்தீங்க அப்படின்னா இந்த புஷ் ஹிலிபுஸ் இருக்கும் இல்லையா? அது வந்து பாப்புலர் ஆகுது. பீப்பிள்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா பாப்புலர் ஆகுது. ஓகே பீப்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைலண்டா ஒளிஞ்சுக்கிட்டு எனிமியை கில் பண்ண பதிங்க பாயறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் தெர்மல் ஸ்கோப் அப்படின்ற அந்த கிரீன் கலர் ஸ்கோப்புமே வந்து வருது. ஓகே இப்போ நம்ம கேம்ல இருக்கா இல்லையான்னு கூட வந்து தெரியல. ஓகே அந்த அளவுக்கு வந்து போயிருச்சு. பட் அப்பெல்லாம் வந்து இந்த தெர்மல் ஸ்கோப் தான் ஓல்டு பிளேயருக்கு இதோட வேல்யூ வந்து தெரியும். ஓகே தெர்மல் ஸ்கோப் வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொண்டு வந்தோமா ஈவென்ட்ஸுமே வந்து வருது. ஓகே ஒவ்வொரு சர்வர்லையும் ஒவ்வொரு மாதிரி வருது. மிஷி ஷாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஸ்கவுண்ட் வருது. இப்பெல்லாம் மிஷி ஷாப் ரொம்ப முக்கியம் வருது இல்லையா? ஓகே பட் அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிஷி ஷாப்ல ஐபோன் ஃபோனு டைமண்ட்ஸ் பண்டல்ஸ் எமோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரேரான ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்த காலம் அது. ஓகே உண்மையாவே போன கூட வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஈவென்ட் போயிட்டு இருந்துச்சு. ஓகே அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 29 எக்ஸமைட் கன்னு வந்து லான்ச் ஆகுது. ஸோ இதுவும் வந்து பாப்புலர் ஆகுது. ஓகே எக்ஸமைட்டா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டரை லிங்க் பண்ற சிஸ்டமும் ஓகே ஒரு ஆக்டிவ் ஸ்கில் வச்சுக்கலாம். ஸோ அது கூட சேர்த்து ஒரு 3 பாசிவ் ஸ்கில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் சிஸ்டம் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் அந்த பேட் எல்லாம் வந்து வருது. ஓகே மீலி வெப்பனா பேட் வருது. அதுக்கப்புறம் கிராஜுவலா கேம் டே பை டே வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அப்படின்னு ஒரு பயங்கரமான கேமா பில்ட் ஆகி டே பை டே பார்த்தீங்க அப்படின்னா பீப்பிள்ஸை வந்து இழுக்குது. ஓகே நிறைய டவுன்லோட்ஸ் மக்களால் செய்யப்படுது. ப்ளே பண்றாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்றாங்க. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பீக் டயத்தை கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் செப்டம்பர் மாசம் டெவலப்பர் அவரோட வேலையை வந்து காட்டுறாரு. ஒரு பயங்கரமான வேலையை பார்த்து விட்டாருன்னே வந்து சொல்லலாம்.
சொல்லலாம். ஆமாப்பா கேஸ் 2 நியூ பிளேஸ் வந்து லான்ச் பண்றாரு. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் டவர் அண்ட் விண்டாம் வில்லேஜ். கேஸ் அது வந்து இப்போ வரைக்கும் நிறைய பிளேஸோட ஃபேவரட் பிளேஸ். என்னோட ஃபேவரட் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா விண்டாம் வில்லேஜ். ஓகே ஸோ அவ்வளோ மெமரிஸ் இருக்கு. ஸோ அவ்வளோ பேருக்கு வந்து பிடிச்சி போச்சு. ஓகே ஸோ பீப்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டா. ஸோ அந்த இடத்த சுற்றி காட்டுறது அங்கே ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் செப்டம்பர் 10ஆம் தேதி டிஃபீட் விசிட்டிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ மோட் வந்து வருது. ஓகே ஸோ இது வந்து பீப்பிள்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா வண்டியில் உட்காந்து அப்படியே சுடுற மாதிரியே இருக்கு. ஓகே ஸோ ஒருத்தர் வண்டி ஓட்டமே இன்னொருத்தர் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி வந்து வருது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 11 ப்ரோக்ராட்டரி மேப்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து நியூ மேப்பா வந்து மாத்துறாங்க. ஓகே ஸோ நியூ ப்ரோக்ராட்டரி மேப்பா வந்து மாத்துறாங்க. நீங்க லெஃப்ட் சைடில் பாக்குறது ஓல்டு ப்ரோக்ராட்டரி மேப், ரைட் சைடில் பாக்குறது நியூ ப்ரோக்ராட்டரி மேப். நிறைய பிளேஸ் ஆட் பண்றாங்க. செப்டம்பர் 18 பைக்குமே வந்து என்ட்ரி ஆகுது. ஓகே அந்த மோட்டர் பைக்கை கேமுக்குள்ள கொண்டு வராங்க. 24 செப்டம்பர்ல அந்த ஸ்கேட் போர்டு. ஓகே கேம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேட் போர்டு வந்து வாட்டர் மேலேயும் போகிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 5ஆம் தேதி நியூ வெப்பன் ராயல் வந்து வருது. ஓகே அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கேம்ல வந்து மிக முக்கியமான வெப்பனே AK-47. ஓகே டிராகன் AK-47 தான் அந்த வெப்பன் ராயல வந்து வந்துச்சு. ஓகே ஒரு மேசிவான இதை பிடிக்காத யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. ஓல்டு பிளேயர்லாம் இந்த கன்னு தான் வந்து உயிர். ஓகே அடுத்து அக்டோபர் 9ஆம் தேதி கிரனைட்டையுமே வந்து லான்ச் பண்றாங்க. ஓகே கிரனைட் எல்லாம் புதுசா வந்து வருது. அதுக்கப்புறம் அக்டோபர் 14ஆம் தேதி இந்த கரோல் அப்படின்ற இந்த ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து கொண்டுறாங்க. இது வந்து ஒரு பேசிவ் ஸ்கில் தான். இது வந்து நிறைய பேருக்கு ஓகே அந்த லுக் வைஸ் வந்து பிடிச்சி போயிருது. ஓகே அதையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 15ஆம் தேதி நியூ ஒரு கேரக்டர் வருது, நியூ எமோட்ஸ் வருது. அதுலயே முக்கியமா இந்த கிளாப் எமோட். ஓகே கிளாப் எமோட் அதுக்கப்புறம் ஹாய் எமோட் ரொம்ப பாப்புலர் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து 2 எமோட். ஓகே இந்த எமோட் அதுக்கப்புறம் நியூ பார்த்தீங்க அப்படின்னா மோட்ஸ் எல்லாம் வருது, நியூ ஐட்டம்ஸ் வந்து வருது. அக்டோபர் 17 பார்த்தீங்க அப்படின்னா ஜாம்பி மோட் வருது, லான்ச் பண்றாங்க. லாபிலே ஜாம்பி வந்து வரும். ஓகே இதெல்லாம் ஓல்டு பிளேயர்ஸ்க்கு எவ்வளவு பெரிய மெமரி தெரியுமாங்க. ஓகே அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஃபீல் பண்ணியிருந்தா மட்டும்தான் வந்து தெரியும். ஓகே எத்தனை பேர் இந்த லாபில தான் ப்ளே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 6 பார்த்தீங்க அப்படின்னா பராங்க வெப்பனை கேம்ல வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 21 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கார். ஓகே அந்த லாம்போகினி கார் பார்த்தீங்க அப்படின்னா அப்பதான் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இதுவும் பீப்புள்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரீச் ஆச்சு. இதோட ஸ்பீடுனாலே நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே அதுக்கப்புறம் மஷ்ரூம் வரதா இருக்கட்டும். ஓகே மஷ்ரூம்னா அந்த லெவல் 4 மஷ்ரூம் லேண்ட் மைனே இந்த மாதிரி ஐட்டத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 4ஆம் தேதி ஆண்டோனியா கேரக்டர் வந்து வருது. ஓகே ஆண்டோனியா கேரக்டர் அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் மாசம் வின்டர் அப்டேட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வின்டர் மேப் நம்ம கேம்ல வருது. வின்டர் மேப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த லாபியா இருக்கட்டும். ஓகே லாபியா அதுக்கப்புறம் இந்த வின்டர்லாண்ட் மியூசிக் எல்லாம் யாருமே என்ன மறந்துட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இப்ப கூட அந்த மியூசிக் கேட்டா கண்ணுல இருந்து ஒரு 2 சொட்டு கண்ணீர் வரும். ஸோ அந்த அளவான மியூசிக். ஸோ அப்படி அந்த வின்டர்லாண்ட் மியூசிக் தீம் மியூசிக் அதுக்கப்புறம் அந்த பனி பர்முடா மேப்ல வரதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த ஜாம்பி மோடு. ஓகே அதுலயே அந்த ஜாம்பி மோடு உள்ளேயுமே வந்து வந்துச்சு. ஓகே ஜாம்பிஸ் கில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேம் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே மெதுவா வந்து சோறு பிடிக்க ஆரம்பிச்சது. ஓகே நியூவா நிறைய பிளேயர்ஸ் வந்தாங்க, நிறைய நியூ மோடு வந்துச்சு, நியூ ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க. இதுல எது தெரியுமா மக்களை இழுத்துச்சு. ஓகே லோ எண்ட் டிவைஸ் சப்போர்ட். ஓகே நீங்க 1 GB RAM வச்சிருந்தாலும் சரி, 2 GB RAM வச்சிருந்தாலும் சரி. ஓகே நீங்க எது வச்சிருந்தா அந்த ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து விளாடலாம். அதனாலேயே நிறைய பிளேயர்ஸ் இந்த கேம் ஏற்றி விளாட ஆரம்பிச்சாங்க. ஓகே அதுக்கப்புறம் 2019 பார்த்தீங்க அப்படின்னா ரியல் சக்சஸ் கிடைச்சது இந்த கேமுக்கு. ஜனவரி 3 பார்த்தீங்க அப்படின்னா ஊங்காங் கேரக்டர் வந்து லான்ச் பண்றாங்க. ஓகே ஊங்காங் கேரக்டர் பார்க்கும்போது டிஃப்ரெண்டா வந்து இருக்கு. ஓகே மங்கி மாதிரி இருக்கு, கொரிலா மாதிரி இருக்கு. அதுக்குன்னு இதுக்கான ஸ்கில் இருக்கு, அந்த கிளி புது வந்து இருக்கு. ஓகே அதனாலே இதுக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் உருவானாங்க. ஏன் இப்ப வரைக்கும் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் ஊங்காங் மட்டுமே யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. ஓகே அந்த மாதிரி அரைச்சிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 22 பார்த்தீங்க அப்படின்னு பெட்டு வந்து லான்ச் ஆகுது. ஓகே போன பெட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேம்ல வருது. அதுக்கப்புறம் ஜனவரி 23 இந்த கிரேவியா பிளேஸ் ஆட் பண்றாங்க, ஒவ்வொன்னா ஆட் பண்றாங்க. ஓகே அது கூட பார்த்தீங்க அப்படின்னா A94 வந்து வருது. ஓகே A94 நிறைய அட்டாச்மெண்டோட வந்து வருது. ட்ரீட்மெண்ட் கன்னா இருக்கட்டும், நிறைய கன்ஸ் கிரனைடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல வந்து வந்திருக்கு. ஓகே அதுக்கப்புறம் மார்ச் 19 பார்த்தீங்க அப்படின்னா அயோட்டோ கேரக்டர் வந்து லான்ச் ஆகுது. ஓகே அயோட்டோவும் நிறைய பேருக்கு பிடிச்சி போயிடுது. அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மீலி வெப்பனும் வந்து வருது. ஓகே கட்டானா ஸ்கின்னுமே வந்து வருது. இந்த கட்டானா வச்சு ஒரு வெட்டினாலே சிங்கிள் ஹெட்ஷாட்லயே எனிமி செத்த ராசா. அதனாலே கட்டானாவை நிறைய பேருக்கு வந்து பிடிக்குது. ஓகே அதுக்கப்புறம் நியூ பிளேஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே அப்சர்வேட்டரி ஆட் பண்றாங்க. அந்த சின்ன சேஞ்சஸ் ஆட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே அதுக்கப்புறம் மார்ச் 25 நியூ மோடு வந்து வருது. ஓகே மறுபடியும் ஜாம்பி மோடு வருது. இதை வந்து மறக்கவே முடியாது. ஓல்டு பிளேயரா இருந்தீங்கன்னா இதை நீங்க பிளே பண்ணிருந்தீங்கன்னா ஐயோ கண்ணுல இருந்து தண்ணியே வந்துருங்க. என்ன சொல்றேனே தெரியல. எப்படி இருந்த கேமா கோல்டன் மெமரிப்பா. ஓகே உண்மைதெல்லாம் சொல்றதுக்கே இல்ல. ஓகே அப்படி அந்த ஜாம்பி மோடா இருக்கட்டும், கிராபிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்க. அந்த காலகட்டத்தெல்லாம் சொந்தம்னு தான் வந்து சொல்லணும். ஓகே அதுக்கப்புறம் மே 8 தான் ப்ளூ ஜோன் வந்து வருது. ஓகே ப்ளூ ஜோன்ல நிறைய லூட் எடுக்கலாம். ஓகே ஹையர் லூட் எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ப்ளூ ஜோனும் ஃபேமஸ் ஆகுது, நிறைய பிளேஸ் தேடி வந்து வராங்க. அதுக்கப்புறம் நியூ பிளேசஸ் எல்லாம் ஓகே புள்ளி ஆசை. அதுக்கப்புறம் அந்த ஜோன் டிவைஸ் நெக்ஸ்ட் ஜோனை வந்து கண்டுபிடிப்போம் இல்லையா. ஓகே அந்த டிவைஸா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஜிப் லைன்லாம் ஓகே ஜிப் லைன் லான்ச் பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் லான்ச் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேப்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆட் பண்றாங்க. ஜிப் லைனையும் லான்ச் பேடையும் நிறைய இடத்துல ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம்